உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பவள விழா கொண்டாடும் திமுகவின் சாதனைகள் மற்றும் சவால்கள் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். மகளிருக்கான பேருந்து, இலவச பேருந்து வந்து நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அப்புறம் மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை, அது மிக சிறப்பான திட்டம். அதுல ஒன்றும் குறைபாடுகள் இல்லை. இருந்தாலும் பல விதத்துல வந்து குறைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கட்டணத்தை ஏத்திட்டாங்க. இந்த வீட்டு வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் ஏத்திட்டாங்க, பயங்கரமா ஏத்திட்டாங்க. இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி சர்வாதிகார போக்கை தமிழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணத்தை தூள் தூளாக்குவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் என்ற ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் மேலிடத்திற்கு வர வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும், உலக அளவில் தமிழர்கள் முன்னிற்க வேண்டும் என்ற சாதனை. இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், முதியவர்கள் சற்று விலகி இருக்க வேண்டும் என்கிற செய்திகள் எல்லாம் அந்த கட்சியிலே இருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் தான். அவரை போன்ற இளைஞர்களுக்கு, அவர் கட்சியிலே இருப்பவர்களுக்கு வழிவிடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது இன்னும் அந்த கட்சியை வலுவடை செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலே பங்களிப்பு வேண்டும் என்பதிலே தெளிவான சிந்தனையோடு இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து மிக அரும்பாடுபட்டு அந்த திமுக கழகத்தை உருவாக்கினார். அவருடைய தமிழ்நாட்டில் அந்த தமிழ் பேச்சு, அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் அவரை கவர்ந்து அந்த அணிக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தார்கள். அப்படி பலம் சேர்த்த பல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அதோட வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட செயலாளர்களும் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் 75 ஆண்டு காலமாக அவங்களே இருக்காங்க. நிதி பற்றாக்குறையினால அவர் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமா மக்கள் அவங்க நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சியில் பங்குன்னு சில பேர் சொல்றாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காலத்தின் கட்டாயத்துல தான் இருக்குது. இப்ப நாம எதையுமே முடிவு பண்ணி சொல்லக்கூடிய நிலைமையில யாருமே இருக்க முடியாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.